ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இந்த கபீர் கி சாக்கில பேலன்ஸ் இருக்கிற 5 to 8 அந்த எல்லா சாக்கியும் பார்க்குறோம் வித் வியாக்கியா எக்ஸ்பிளனேஷனோட. பிரஹபுவங்கம் தன்பசை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு விறகுனா நம்ம ஒருத்தரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதான ஒரு ஒரு பெயின், ஒரு வலி. ஓகேவா? புவங்கம்னா இந்த ஸ்னேக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லைன்ல விரக புவங்கம் தன்பசைனா நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தரை நம்ம பிரிஞ்சு இருந்தோம்னா அந்த வலி எப்படின்னா, நம்ம பாம்பு நம்மளை கொத்துச்சுன்னா அதனால நம்மளுக்கு எவ்வளவு வலி ஏற்படுமோ அந்த அளவுக்கு வலி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புவங்கம்னா இது ஸ்னேக். நெக்ஸ்ட் பாருங்க, மந்திரண லாகை கொய். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு மந்திரத்தாலையும் எதனாலையுமே அந்த வலிக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்க முடியாது. ஒருத்தவங்கள்ட்ட பிரிஞ்சோம்னா அந்த வலிக்கான ட்ரீட்மெண்ட் எதனாலையுமே கொடுக்க முடியாது. ராம் யோகி நாஜிவை. ஸோ இந்த இடத்துல அத மாதிரி கடவுளை விட்டு நம்ம பிரிஞ்சு இருந்தோம்னா நம்மளால வாழ்க்கைய வாழ முடியாது, நம்ம சர்வே ஆக முடியாது. ஜிவை தோ பௌரா ஹுய். பௌரான்றது இந்த இடத்துல மேட். அப்படியே நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அது நம்ம ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். ஸோ இதோட வியாக்கியா இப்ப பார்க்கலாம். व्याख्या। कबीरदास जी कहते हैं कि जब मनुष्य के मन में विरह अर्थात बिछड़ने का दुख सर्प की तरह बस जाए. सो अपने நீங்க கபீர்தாஸ் என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பர்சனை நம்ம விட்டு பிரிஞ்சு இருந்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. விஜட்னேனா என்னது, நம்ம அதோட நம்ம ஒருத்தவங்கிட்ட பிரிஞ்சு இருந்தோம்னா அந்த பிரிவு வந்துட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு துக்கத்தை கொடுக்குமா, எப்படி கொடுக்குமா? பிஜட்னே கா துக் சர்ப் கா தரக் பஸ் ஜாயே. ஒரு பாம்பு, ஒரு விஷம் நிறைஞ்ச ஒரு பாம்பு நம்ம மனசுக்குள்ள புகுந்தா நம்ம ஹார்ட்டை ஃபீல் பண்ண எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. तो उसे शांति देने वाला कोई मंत्र या उपाय காம் நஹி ஆத்தா. சோ இந்த வலிய போக்குறதுக்கு, நம்மளுக்கு ஒரு சாந்தியை கொண்டு வரதுக்கு எந்த ஒரு மந்திரமும் இல்ல எந்த ஒரு உபாயனா ஒரு ரெமிடி, எந்த ஒரு ரெமிடியோ கிடையாது. ஜோ வியக்தி பகவான் சே தூர் ஹோத்தா ஹை. நம்ம வந்து கடவுளை வந்து தூரமா வச்சோம்னா என்ன ஆகும்? நம்மளை விட்டு கடவுள் தூரமா இருந்தானா, நம்ம கடவுளை தூரமா வச்சோம்னா என்ன ஆகும்? வஹ் சச் மே ஜீவன் நஹி ரக் சக்தா. சோ அப்படி ஒரு வாழ்க்கை நம்மளால வாழவே முடியாது. கடவுளை விட்டு நம்ம தூரமா இருக்கும், கடவுள் நம்மளை விட்டு தூரமா இருக்காரு அப்படின்ற ஒரு நினைப்பே, ஒரு விஷயம் இருந்தாலே நம்ம வந்து வாழ்ற வாழ்க்கை வந்து வாழ்க்கையே கிடையாது, நம்மளால வாழவே முடியாது. और यदि जिंदा रहता है तो उसकी मानसिक स्थिति पगला जाने जैसी हो जाती है. அப்படியே நம்ம வாழ்ந்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்றாரு, நம்மளால அப்படி ஒரு வாழ்க்கை வந்து வாழவே முடியாது. வஹ சச் மே ஜீவன் நஹி ரக் சக்தா. நம்மளால அப்படி கடவுளை தூரமா வச்சு நம்மளால வாழவே முடியாது. அப்படியே நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க இங்க, மானசிக் ஸ்திதி அப்படின்னா நம்மளோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும், அது வந்து நம்ம அந்த மென்டல் ஸ்டேட்டை நம்ம ஒரு பைத்தியம் மாதிரி இருப்போம் அப்படின்றத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. यह दोहा यह बताता है कि सच्चे भक्त के लिए ईश्वर से दूर रहना असनीय वेदना है. அது மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க இங்க, நம்ம வந்து அது மாதிரி கடவுளை வந்து இந்த தோஹால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து கடவுளை வந்து தூரமா வச்சிருக்கோம்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு அசனீய வேதனா அப்படின்னா ரொம்ப தாங்க முடியாத ஒரு வலிய கொடுக்கும். ओकेवा? जिसे केवल वही समझ सकता है जिसने ईश्वर से प्रेम किया हो. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து யாரால புரிஞ்சுக்க முடியும்? உண்மையிலேயே கடவுளை லவ் பண்றவங்க, உண்மையிலேயே கடவுள் மேல பக்தியா இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நிந்தக் நேடா ராக்கியே. நிந்தக்னா நம்மள கிரிட்டிசைஸ் பண்றவங்க, எதுக்கு கேட்டாலும் நம்மள வந்து குறை பேசுறவங்க. நேடானா அவங்கள வந்து நம்ம பக்கத்துல வச்சுக்கணும். நம்ம கிரிட்டிசைஸ் பண்றவங்க நம்மள பக்கத்துல வைங்க. அங்கனி குட்டி பதாயி. அதாவது குட்டினா குட்டி, ஒரு ஹட்டு போட்டு நம்ம கோர்ட்யார்ட்லயே அவங்கள வச்சுக்க சொல்றாங்க. அங்கனே கோர்ட்யார்டு, அந்த கோர்ட்யார்ட்லயே வந்து அவங்கள நம்ம பக்கத்துலயே வச்சுக்கணுமா. பின் சாபன் பானி பினா. பானி ஈவன் பானி தண்ணி இல்லாமலையும் சோப்பு இல்லாமலுமே கூட நிர்மல் கரை சுபாயி. நம்மள வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம், நிர்மல்னா கிளென்ஸ். ஓகேவா? நம்ம சுபாயி நம்மளோட கேரக்டரையே வந்துட்டு அவங்க வந்து கிளென்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட வியாக்கியாவை நம்ம டீடைல்டா பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். வியாக்கியா
कबीर दास जी कहते हैं कि जो व्यक्ति हमारी बुराइयां बताता है. ஸோ கபீர்தாஸ் இங்க என்ன சொல்றாருன்னா, புராயா இப்போ வந்து நம்மளுக்கு கிட்ட இருக்கிற ஃபால்ட் தப்புக்களை வந்துட்டு ஒரு பர்சன் வந்து சுட்டி காட்டினாங்கன்னா, வாஸ்தவமே ஹமாரி பலாய் சாத்தா, அவங்க ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் பண்றாங்க. நம்மளுக்கு தவற சுட்டி காட்டுறவங்க வந்து நம்மளுக்கு நல்ல விஷயம் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. क्योंकि எப்படின்னா, क्योंकि उसकी आलोचना से हमें अपनी गलतियां समझने और सुधारने का अवसर मिलता है. ஸோ வந்து அவங்க சுட்டி காட்டுறது மூலியமா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அவங்க நம்ம கிரிட்டிசைஸ் பண்றது மூலியமா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம என்ன பண்ணுவோமா, அப்படி கல்த்தியா சமஜ்னே நம்மளோட தவறுகளை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஓகேவா, और सुधारने का सुधारना इम्प्रूव, ओकेवा, सुधारने का अवसर मिलता है. सो நம்ம வந்து நம்மளோட நம்ம இது வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மள வந்து நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஜெய்சே சாபுன் और पानी शरीर को साफ करते हैं. எப்படி வந்து ஒரு சாபுன் சோப்பு அண்ட் தண்ணியை வந்து நம்ம உடம்ப சுத்தப்படுத்துதோ, वैसे ही निंदक का कहा हमारे मन और कर्म को शुद्ध करता है. அதே மாதிரிதான் நிந்தக், நம்மள கிரிட்டிசைஸ் பண்றவங்க வந்துட்டு, அந்த கிரிட்டிக்ஸ் வந்து நம்மள வந்து நம்மளோட மண் கர்மன்றது ஆக்ஷன்ஸ், நம்மளோட மனசையும் நம்மளோட ஆக்ஷன்ஸையும் சரி பண்ணும், கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. इसलिए निंदक से दूर भागने या नाराज होने के बजाय, அதாவது அதனால நம்ம வந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றவங்களை வந்து நம்ம தூரமா நம்ம வைக்க கூடாது, அவங்க மேல நாராஜ் நம்ம எந்த ஒரு கோபமும் படக்கூடாது. ஹமே உசே சம்மான் அவர் நிக்கட்டா, சம்மான் அவர் நிக்கட்டா, ஸோ அவங்கள வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம கிட்ட நம்ம க்ளோஸா அவங்கள நம்ம வச்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தோம்னா ஹமே உசே சம்மான் அவர் நிக்கட்டா தேனி चाहिए ताकि हम लगातार सुधार कर सके. ஸோ அது மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம அவங்களை க்ளோஸா வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கும் அதனால அப்படின்னு சொல்றாங்க. போத்தி படி படி ஜக்முவா. ஸோ போத்தி அப்படின்றது ஸ்கிரிப்சர்ஸ். உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து பெரிய பெரிய புக்ஸ் படிக்கலாம், நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கலாம். பட் படிச்சு வாழ்ந்து இறக்குற தடிவாயில இருந்தா கூட அவங்கள வந்து பண்டிதர் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, பண்டித் பயான கொய், அவரை வந்து பண்டிட் அப்படின்னு அவரை ஒத்துக்கல, ஸ்காலர் அப்படின்னு ஒத்துக்கல. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்காலர் அப்படின்றது யாருன்னா, கடவுளை புரிஞ்சவங்க தான் ஸ்காலர். ஸோ எவ்வளவு பெரிய புக்கு நம்ம படிச்சு இருந்தாலுமே வந்துட்டு ஸ்காலர் கிடையாது. அப்ப யார் ஸ்காலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. ஏகை அஷீர் பீவ்கா, அஷீர்னா அக்ஷர், நம்ம ஆல்பபெட் லெட்டர்ஸ், ஓகேவா. பீவ்னா லவ். ஸோ கடவுள் அப்படின்ற ஒரு நேசிக்கிற அந்த ஒற்றை வார்த்தையை தான் வந்துட்டு அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் தான் வந்துட்டு என்ன சொல்றாங்க, படைசு பண்டித் ஹொய், கடவுள் அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தையை நேசிக்கிறவன் தான் வந்துட்டு உண்மையான பண்டித் அப்படின்ற இவர் இங்க சொல்லியிருக்காரு. இந்த வியாக்கியால வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். कबीरदास जी यहाँ पुस्तकी ज्ञान और आत्मिक अनुभव के बीच का अंतर दिखाते हैं. सो कबीरदास இங்க என்ன சொல்றாருன்னா, புஸ்தகி ஞான் நம்மளுக்கு புக்ஸ்ல இருந்து கிடைக்கிற நாலேஜ் அண்ட் ஆத்மிக் அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஐ மீன் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. கேவல் புஸ்தகோ கா அத்தியன் கர்னா, நம்ம ஜஸ்ட் புக்ஸை ரீட் பண்றதுனாலயோ, சாஸ்திரோக்கோ ரட்னா, இல்லைன்னா ஜஸ்ட் வேதங்கள் இந்த ஸ்கிரிப்சர்ஸை வந்து நம்ம மெமரைஸ் பண்றதுனாலயோ, யா சப்தோக்கோ ஞான் பிராப்த் கர்னா சச்சா ஞான் நஹி ஹை, இந்த மாதிரி நமக்கு புக்ஸ்ல இருந்து கிடைக்கிற அறிவு வந்துட்டு உண்மையான அறிவு கிடையாது. இட்ஸ் நாட் ட்ரூ விஸ்டம், அது வந்து ட்ரூ நாலேஜ் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சச்சி வித்யா வஹ ஜோ மனுஷ்ய கே भीतर प्रेम, दया और मानवता जगाती है. सो सच्ची विद्या, ட்ரூ நாலேஜ் அப்படின்றது வந்து மனுஷனுக்குள்ளார இருக்கிற பிரேம், லவ், தயா, கருணை, மான்வதா, ஒரு ஹியூமானிட்டி, இதெல்லாமே வெளில கொண்டு வர விஷயமா இருக்கணும். அதுதான் வந்து உண்மையான நாலேஜ் அப்படின்னு சொல்றாரு. இஸ் பிரகார் in this way प्रेम ही वह तत्व है जो मनुष्य को ईश्वर के निकट लाता है. அதாவது லவ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்துட்டு மனுஷனை கடவுள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா. और उसे सच्चे
अर्थों में ஞானி बनाता है. ஸோ அதுதான் வந்து ஒரு ட்ரூலி வைஸ், அதுதான் வந்து ஒரு ட்ரூ விஸ்டம் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. லாஸ்ட் சாக்கி இதுதான். ஹம் கர் ஜாலியா ஆப்னா, ஆப்னான்றது இங்க அப்னா, ஓகேவா, அதாவது நம்மளோடது ஓன். ஜாலியா அப்படின்றது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேர்ன், எரியறது. இந்த ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட வீட்டை நான் என்னோட சொந்த கையாலே எரிச்சேன், என் கையாலே நான் என் வீட்டை எரிச்சேன். லியா முராடா ஹாத்தி, முராடானா அதுல இருந்து கிடைக்கிற ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி, ஒரு டார்ச் ஆஃப் நாலேஜ், என்லைட்மெண்ட் அப்படி தான் சொல்லலாம், டார்ச் ஆஃப் நாலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து என் கையால நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. அப் கர் ஜாலவ் தாஸ்கா ஜே சலை ஹமாரே சாத்தி. ஸோ இதுக்கு என்ன இருக்குன்னா, இது மாதிரி வீட்டை எரிக்கிறதுக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ அவங்க கூட நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு வந்து இங்க கபீர் சொல்றாரு. ஸோ இந்த வீடு அப்படின்றத எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்றத நம்ம வியாக்கியால பார்க்கலாம். कबीर दास जी कहते हैं, कबीर दास जी இங்க என்ன சொல்றாருன்னா, मैंने अपने भीतर की माया मोह और लोभ की जंजीरों को तोड़ दिया है. சோ நான் வந்து எனக்குள்ள இருக்கிற மாயானா மாயை, இது ஒரு மாயை, இல்யூஷன். அண்ட் தென் மோஹ், மோஹ்னா ஒரு பற்று, ஒரு ஆசை, ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா அது. தென் லோப், லோப்ன்றது வந்துட்டு பேராசை. ஸோ இந்த மாதிரி சங்கிலிகள்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், தோடு தியா, நான் அதெல்லாம் அறுத்துட்டேன், அதெல்லாம் உடைச்சிட்டேன். அர்த்தாத் அப்னே மன் கே கர் கோ ஜலா தியா ஹை, நான் வந்து இந்த இடத்துல வந்து என்னோட வீட்டை வந்து எரிச்சிட்டேன். வீடு, இந்த கர் அப்படின்றது அவர் என்ன சொல்றாருன்னா அகங்கார் ஆர் ஆசக்தி. ஸோ அகங்கார் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அகங்காரம் அண்ட் ஆசக்தி அப்படின்றதும் ஈகோ அண்ட் ஈர்ப்பு தான், அதை வந்து அப்படி சொல்றாரு. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, अब मैंने பக்தி और ஞான் का மார்க் अपना लिया है, நான் இப்ப வந்து எந்த பாதையில போக ஆரம்பிச்சிட்டேன், பக்தி மற்றும் அறிவு அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி நான் போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. वे आगे कहते हैं कि अब जो व्यक्ति इस सच्चे मार्ग पर मेरे साथ चलना चाहता है उसे भी अपने मन का घर यानी मोह, लोभ और सांसारिक बंधन ஜலானா ஹோகா. இத மாதிரி என்னோட பாதையில யாரெல்லாம் வர விரும்புறீங்களோ, அதாவது என்னது, பக்தி அண்ட் ஒரு உண்மை, அப்புறம் வந்து எதன் மேலேயும் வந்துட்டு பற்று இல்லாத விஷயம். ஸோ இத மாதிரி இருக்கிற அதான் இங்க கொடுத்துருக்காங்க, பக்தி, சத்ய அவர் வைராகிய. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு என்ன மாதிரி யாரெல்லாம் நடக்க விரும்புறீங்களோ அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, வீட்டை எரிச்சிருங்க. வீட்டை எரிச்சிருந்தா என்ன அர்த்தம், இங்க நம்ம என்ன பார்த்தோம், வீடுன்றது எதன் மேலேயோ இருக்கிற, இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாரு, மோக் எதன் மேலேயோ இருக்கிற ஒரு பற்று. நெக்ஸ்ட் லோப் அப்படின்றது பேராசை. அவர் சன்சாரிக் பந்தன், சன்சாரிக் பந்தனா உலகத்துல இருக்கிற ஒரு பிணைப்பு இல்லையா. ஸோ இது எல்லாமே எரிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இதோட இது ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க. வேற என்ன வேணும், இதோட மீனிங் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இந்த இது வந்து நிஜமாலே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.